Hi all, welcome to Trade with P Square channel. எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் ஐடி இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். கரெக்டாக நாங்கள் வந்து இயர் அண்ட் ஆஃபராக வந்து 25% வந்து ஃபீஸ் அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கவுண்ட் வந்து December 31 வரையும் வேலிடாக இருக்குது. நீங்கள் அது வரையும் யாராச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னையோட சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்னைக்கு காலையில் வந்து எங்களோட டெலிகிராம் சேனலில் நாங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் சார்ட் கொடுத்துருந்தோம். இந்த சார்ட் வந்து டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே, இது நாங்கள் எப்படி பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம்னா இது வந்து 1 ஹவரில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நம்ம எப்பயுமே இன்ட்ராடேக்கு வந்து 1 ஹவரில் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறப்ப 1 ஹவரில் வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சைட் வேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா 15 மினிட்ஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதோட லோ வந்து சப்போர்ட் ஆகும் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகணும். இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட். ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகணும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் அடுத்த சப்போர்ட் போகணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது 2317.90 வந்து பை அபவாகவும் 2266.90 வந்து செல் பிலோவாகவும் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு டார்கெட் வந்து இந்த ஹை வந்து ஒரு டார்கெட்டாக சூஸ் பண்ணிட்டு 2335.75 டார்கெட் ஆகும், பை டார்கெட் ஆகும். செல்லுக்கு வந்து இடையில வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். 2257.90 ஒரு டார்கெட் ஆகும், 2245 அடுத்த ஒரு சப்போர்ட் இன்னொரு டார்கெட் ஆகும் சூஸ் பண்ணியிருந்தோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டாக பார்த்தோம்னா நம்மளோட பை வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பை எப்படி டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குன்னா நம்மளோட பையிங் லெவல் வந்து கேண்டில் நம்ம எப்பயுமே எதிர்பார்க்குற மாதிரி கேண்டில் நல்லா க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இது நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 2350 CE நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 rupees மேலே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதோட சார்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் நம்ம பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நம்ம பார்ப்போம். 1 ஹவர்ல வந்து பார்க்கும்போது இது ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது ஒரு அப் ட்ரெண்ட். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அடுத்தது ஒரு ஹையர் லோ, அடுத்தது ஹையர் ஹை. இப்போ கரண்டா மார்க்கெட் ஹையர் லோல இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே 15 மினிட்ஸில் வந்தீங்கன்னா இப்போ இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எந்த லோ வரணும்? அடுத்த சப்போர்ட் தான் வரணும். ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதே ஹை வந்து நம்ம அப்படியே பையோட டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பை அபவ் வந்து 527.90 வந்து பை அபவாகவும் 512.95 வந்து செல் பிலோவா சூஸ் பண்ணிட்டு அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து
பை வந்து எதிர்பார்க்கலாமா செல் எதிர்பார்க்கலாமான்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து செல் வரும்போது நம்மளுக்கு வந்து இது டபுள் கன்ஃபர்மேஷன். எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னு சொன்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு நம்ம கண்டினியூஸா சொல்லிட்டே வரோம். எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் மினிமம் 2 to 3 வந்து ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ட்ரேட் வந்து சக்சஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா எங்கல்ஃபா தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து நல்ல எங்கல்ஃபா தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுட்டு ஒரு சின்ன லோ வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா செல் வந்து டார்கெட் வந்து ஈஸியா நல்லா ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட இன்ட்ராடே வியூ. இந்த சார்ட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க வந்து அங்க வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். அப்படியே நல்ல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு நல்ல ஒரு அப்பு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு சைட் வேஸ்ல இருக்கு மார்க்கெட். ஓகே, அப்படி இருக்கும்போது 15 மினிட்ஸ்ல வந்தோம்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட் சூஸ் பண்றோம். 1 ஹவர் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டபுள் டாப் டபுள் பாட்டம் கான்செப்ட் படி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது ஒரு டபுள் டாப். இன்கேஸ் நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதோட ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகணும். இதுதான் இதோட ஃபுல் டார்கெட். நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் இப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் வந்து இன்கேஸ் நெக்லைன் வந்து நல்ல எங்கல்ஸாக க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம இதுதான் வந்து 2494.80 தான் வந்து செல் பிலோவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி எங்கல்ஃபா கிளாண்டில் க்ளோஸ் வச்சாலும் ஃபுல் டார்கெட் கொடுக்குமான்னு பார்த்தா இடையில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. மேபி இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணலாம். சரி, ஃபிளாட்டா இருக்கிறதுனா ஷார்ப்பா இருக்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் போயிட்டு அதுக்கப்புறம் மேபி வரலாம். ஆனா நம்ம இந்த இடம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஹை வந்து நம்ம பையப்பாக்கான டார்கெட்டாகவும் சூஸ் பண்ணலாம். இப்படி பார்க்கும்போது நமக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட இன்ட்ரோடே வியூ எப்படி இருக்குன்னா பையப்போ வந்து 2553.95 அந்த கேண்டில் வந்து நல்லா க்ளோஸ் கொடுத்ததுன்னா அதோட டார்கெட் வந்து 2576.25 ஆகும். செல் பிலோ வந்து 2494.80 க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2472.20 ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து 2436.80 ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட இன்ட்ராடே வியூ. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வந்து டெக்னிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி
நீங்கள் வந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணணும்னா எங்களோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இவங்க எப்படி இந்த ஹை இந்த லோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ரீசன்ஸ் வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து டக்குன்னு நான் சூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்களா எங்களோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.